ஒப்பு கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு இந்த 10வது வசனத்தினுடைய பிற்பகுதி கர்த்தர் என்ன சொல்றாரா? போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். பிரியமான தேவ ஜனங்களே, 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் தாவீதினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனாலும் எப்படி அந்த சொந்த வீட்டார் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே போல அந்த தேசத்தினுடைய முன்னாள் ராஜா சவுலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுலுக்கு பின்பதாக வந்தவர்களும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி வரைக்கும் தாவீதோட போராடிட்டே இருக்கிறாங்க எல்லாரும், அவனை ஏற்றுக்கொள்ள முடியாமல். ஆனால் எவ்வளவுதான் போராட்டம் தாவீதுக்கு காணப்பட்டாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினால் அவன் எடுத்து செய்த காரியங்கள் வாய்த்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க நியாயமான முறையில் திறமையின் அடிப்படையில் உழைப்பின் அடிப்படையில் உயர்த்தப்படும் பொழுது மற்றவர்களால் அதை என்ன பண்ண முடியாதுன்னா பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொடுத்து அவங்கள டீக்ரேட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இந்த உலகத்தில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம். சில பெண்கள் நினைக்கலாம்ல, நான் வேலைக்கு போகலையே பாஸ்டர்னு. உங்களுக்கு வேறு எங்கேயும் போக தேவையில்லை, உங்கள் சொந்தக்காரவங்களே போதும். அவங்களே என்ன பண்ணுவாங்க, உங்கள் முன்னேற்றத்துக்கு விரோதமாக அவங்க ஏதாவது ஒன்று செய்து கொண்டு இருப்பாங்க, பேசி கொண்டு இருப்பாங்க. காரணம், வளர்ச்சி என்பது மற்றவங்களுக்கு பொறாமை அளிக்கிறது. ஒரு மனிதன் வளருவதற்கு பின்பதாக எவ்வளவு கடினமாய் உழைக்கிறான், நேரம் செலவிடுகிறான் என்று மற்றவர்களால் என்ன பண்ண முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. குறிப்பாக நம்முடைய தமிழ் ஜனங்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு. தனக்கு வரும்போது தான் வயிற்று வலியை பற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க, உணருவாங்க. மற்றவர்கள் அதை சொல்லும் பொழுது இதெல்லாம் ஒரு மேட்ரா, ரொம்ப நேரம் அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் பார்க்காததா அப்படிம்பாங்க. ஆனால் அதே இது அவங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உலகமே நின்று போன மாதிரியும் வானமே இடிஞ்சு தான் தலையில் விழுந்த மாதிரியும் ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், தாவீது தேவ பிள்ளையாக இருந்தபடினால கடைசி வரைக்கும் அவன் கொடி ஜெயக்கொடியாக பறந்த மாதிரி இந்த மாதம் நம்ம தேவ பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கொடியும் ஜெயக்கொடியாகவே இருக்கும். தோல்வி இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. வெற்றி நிச்சயம். ஆமேன். ஹல்லேலூயா. ரைட். பாருங்க, இந்த 14ஆம் அதிகாரத்தில் தாவீதுடைய சில காரியங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். பாருங்களேன். 2ஆம் வசனம். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். முதல்ல தாவீதே கர்த்தர் என்னை எந்த நிலையில் உயர்த்திக்கிறாங்கிறத அவன் என்ன பண்ணிக்கிறான், புரிந்து கொள்கிறான். இன்னைக்கு வெற்றிக்கு பின்பதாக இருக்கிற வெற்றியை அடைகிற அல்லது வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற மனிதனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்னா, நான் யார் என்பதை அவர்கள் அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம், படிச்சிருக்கலாம், வளர்ந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி கர்த்தர் நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பார், ஒரு நல்ல பொசிஷனில் வைத்திருப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும், இன்று கர்த்தர் என்னை எந்த பொசிஷனில் வைத்திருக்கார் என்பதை உணர்ந்து அதுக்கேற்றபடி வாழ செயல்பட வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அதாவது கர்த்தருக்கு முன்பதாக வரும் பொழுது நம்மை தாழ்த்தி நன்றி சொல்வது அவசியம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் குழியில் இருந்தேன், என்னை உயரத்தில் வைத்தீங்க, சேற்றில் கடந்தேன், என்னைய ரத்தத்தால் கழுவுனீங்க, எல்லாம் கரெக்டு. அது எதுக்கு அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்மை உள்ளவர்களாய் காட்ட. ஆனால் மனிதர்களுக்கு முன்பதாக இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்காரோ அப்படியாக நடத்தணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சேற்றில் கடந்தது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு எங்கே வச்சிருக்காரு ஆண்டவர்? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி. அப்போ நம்முடைய பிஹேவியர், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உன்னதத்தில் இன்னைக்கு நான் இருக்கிற மாதிரியே செயல்படணும். ஒரு அல்லேலூயா.
ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. பெர்க்மன்ஸ் ஃபாதர் அவர்களை இந்த காலத்தில் வாழ்கிற மனிதராக இருக்கிற உதாரணமாக நான் சொல்கிறேன். அவர் கேசட்லேயோ செய்தி கொடுக்கும் பொழுதோ தன்னுடைய அந்த பின்னணியத்தை சொல்லுகிறார். ஆடு மேய்த்த அனுபவம் எனக்கு உண்டு அப்படிம்பாரு. நானும் ஒரு குக்கிராமத்தில் இருந்தேன் பாரு. சரி, எல்லாம் ரைட்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்காரோ அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் செயல்படுவார். அல்லேலூயா. உதாரணம் சொல்வது ஓகே, ஆனால் இப்போ வாழ்க்கை அந்த கிராமத்து வாழ்க்கை அல்ல, இப்பொழுது பட்டணத்து வாழ்க்கை. ஒரு காலத்தில் ஒன்று மரியாத ஒரு மண்ணாக இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் பொன்னாக மாற்றிருக்கிறாரு. ஸோ சிம்பிளாக என்னென்னா, இன்று கர்த்தர் உங்களை எந்த லெவலில் வச்சுருக்காரோ அந்த லெவல்ல இருந்து செயல்பட உங்கள் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? உதாரணமாக ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை நான் பார்த்தேன் யூடியூப் வீடியோவில். அவர் ஒரு என்கொயரிக்கு போய் நிற்கும் பொழுது அந்த நீதிபதி கேட்குறார், நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார். உங்களுடைய யூனிஃபார்ம் எங்கே, ட்ரெஸ் கோடு எங்கேன்னு கேட்குறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு பெல்ட் கட்டி நீட்டாக தான் வந்திருக்காரு. ஆனால் அந்த நீதிபதி கேட்குறாரு, உங்களுடைய ட்ரெஸ் கோடு எங்கே? சாதாரணமாக கேட்கவில்லை, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல கடும் கோபத்தோடு அந்த அதிகாரியை பார்த்து கேட்குறார், ஆர் யூ ட்ரெயின்டு? நீ பழக்க வைக்கப்பட்டவனா? எங்கே ஒன் ட்ரெயின்? இல்லை சார். அது கேட்டுட்டு நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், நானாக இட்டு கட்டி சொல்லலைல்ல, யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ அடுத்தது கேட்குறாரு, உன்னுடைய டை எங்கே? அவருக்கு ஏதோ ஒன்று சொல்ல. சரி, இந்த மாதிரி நான் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன்னு இதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் நீ வச்சுருக்கிறியா அப்படின்னு சொல்லி வரிசையாக கேள்வியை போட்டுக்கிட்டே இருக்கார். என்னன்னா, நீ மார்க்கெட்டுக்கு போகிறப்ப எப்படி வேணால் போயா, ஆனால் நீ இங்கே அரசாங்க அலுவலகத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறாய், உன்னுடைய ட்ரெஸ் கோடு எங்கே? இது மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அந்த தகுதியிலே நாம் காணப்பட வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். வீட்டில் இருக்கும்போது லுங்கி கட்டிட்டு ட்ராயர் போட்டுக்கோ, அது உன்னுடைய வசதி, உன் விருப்பம். மார்க்கெட்டுக்கு போகும்போது டிஷர்ட் போட்டுப்போ, இல்லை பனியனை போட்டுப்போ, அது உன் வசதி. ஆனால் அலுவலகம் என்று வரும் பொழுது, உன்னுடைய வேலை என்று வரும் பொழுது, நீ எதற்காக ஏற்படுத்தப்பட்டாயோ அந்த தகுதியிலே இரு என்று இந்த உலகமே போதிக்குது. உன்னத வேதமும் அதை தான் போதிக்குது. தாவீது தன்னை முதல்ல அறிந்து கொள்கிறான். நான் இப்பொழுது ஆடு மேய்க்கிற தாவீது இல்லை, அண்ணன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க தாவீது இல்லை, இப்போ எல்லா இஸ்ரவேல் தேசத்துக்கும் அதிபதியாய் உயர்த்தப்பட்ட தாவீது. இந்த மாதம் உங்கள் சிந்தனை மாறுவதாக, உங்கள் நடை மாறுவதாக, உங்கள் உடை மாறுவதாக, உங்கள் பாஷை மாறுவதாக, உங்களுடைய சிந்தனைகள் உயர்வதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அதே வசனத்தில் அதே அதிகாரத்தில் நம்ம பார்த்து வரும் பொழுது இப்போ வாசிங்க, வசனம் வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க, 9லேருந்து வாசிங்க. பெலிஸ்தர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். அதாவது தாவீதுக்கு விரோதமாய், அந்த தேசத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண பெலிஸ்தியர் என்ற தேசத்தினர் ஒரு குறிப்பிட்ட ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் வேலியில் வந்து ஆர்மி கேம்ப் போட்டாங்க. அடுத்தது, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது. போதும். இப்போ இந்த தாவீது தான் ராஜாவாக இருந்தாலும், தன் நிலையை உணர்ந்திருந்தாலும், அவன் என்ன செய்யறானா, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். தனக்கு விரோதமாக எதிரிகள் வந்துட்டாங்கன்னொன்னே தன்னிச்சையாய் அவன் முடிவெடுக்காமல் இப்போ யார்கிட்ட போகிறான்? ஏன்னா தாவீது சொல்கிறான், நான் ராஜா தான், ஆனால் தேவனே நீர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. எனக்கு திறமை இருக்குது, செல்வம் இருக்குது, படிப்பு இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எவ்ரிதிங் ஐ ஹேவ், ஆனாலும் என்னிலும் பெரியவர் நீர்தான் என்று தன்னை தாழ்த்துகிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென் சொல்லுவோமா? அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஊரீம் தும்மீம் அப்படின்னு 2 கற்கள் இருந்துச்சு. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் அதை வைத்திருப்பாங்க, சிக்னல் மாதிரி வச்சுங்களேன். உண்மையிலே அப்படி தான். இந்த 2 கல்லையும் வச்சு இந்த ஆசாரியன் வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் போய் ஜெபம் பண்ணுவார், கர்த்தருடைய சித்தத்தை கேட்பார்.
அப்போ எந்த கல்லில் லைட்டு எரியுதோ, லைட்டுனா இபி கனெக்ஷன் கொடுத்த லைட் இல்லை, தானாகவே அந்த கல் என்ன ஆகும், க்ளோ ஆகும், பிரகாசிக்கும். அந்த கல்லுடைய அடிப்படையில் இது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ரைட், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ அவன் போய் அங்கே ஆசாரியன்கிட்ட கேட்குறான், இது தேவனுடைய சித்தமா இல்லையா? பாஸ்டர்கிட்ட போகிறான். அவன் எவ்வளவோ படிச்சிருந்தாலும், அவனுக்கு எவ்வளவோ திறமை இருந்தாலும், அனுபவம் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், இப்போ என்ன பண்ணுறான், கர்த்தருடைய ஊழியக்காரன்ட்டு அவன் போகிறான். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய ஞானம், அறிவு, புத்தி எத்தனையா இருந்தாலும் தேவ சமூகத்தில் விசாரிக்காமல் எதையும் செய்ய கூடாது. நமக்கு அது புரியவில்லை என்றால் நம்மை வழிநடத்துகிற போதகரிடத்தில் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்கணும். இன்று பெரும்பாலும் எல்லாருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, நாங்கள் இதை பிளான் பண்ணியிருக்கோம், ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆலோசனை யாரும் கேட்கல. ஆனால் வெளியில் வந்து சொல்லும் பொழுது என்னன்னா, பாஸ்டர் தான் எங்களுக்கு சொன்னாங்கம்பாங்க. பாஸ்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றுமே சொல்ல. நீங்கள் வந்து நாங்கள் இப்படி செய்ய போகிறோன்னொன்னே சரிங்க அப்படின்னாங்க. சரிங்கன்னொன்னே அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது, பாஸ்டர் தாங்க சொன்னாங்க அப்படி. அது அர்த்தம் அல்ல பிரியமானவர். இன்று நேரலையிலோ அல்ல நேரடியிலோ கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உண்மையிலே கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தணும்னா, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆப்ஷனை யார்கிட்ட கொடுக்கணும், கர்த்தர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரே வெதர் ஐ வாக் ஆர் நாட், இதில் நான் நடக்கட்டுமா வேணாமான்னு நீங்கள் அவர்கிட்ட ஆப்ஷனை கொடுத்துட்டு, அவர் போனா போங்க வேணான்னா விட்டுருங்க, ஆனால் நீங்களே நாங்கள் போகலான்னு இருக்கோம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லும் பொழுது ஜெபம் தான் பண்ணுவாங்க பாஸ்டர், போகாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய தகுதியிலிருந்து செய்ய முடியும். நீங்கள் ஆலோசனை கேட்டால் சொல்ல முடியும், கேட்காம நான் செய்ய போகிறேன் ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் தான் பண்ண முடியும். ஆனால் ஜெபம் பண்ணி முடித்தோன்னே பாஸ்டர் தான் எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அது ஒரு தேவனுடைய காரியத்தில் மறைமுகமாக உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவதை குறிக்கிறது. அது ஆசீர்வாதமாக ஒருபோது என்ன பண்ணாதுங்க, இருக்காது. ஆனால் மனிதனுடைய மனசே எப்படின்னா, அந்த நேரத்தில் புரியாது, அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து படாத பாடுபடும் போது என்ன பண்ணோம், புரியும். இதுதான் இயல்பான மனித குணமாக இருக்குது. அந்த நேரத்தில் சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு குதிப்பாங்க, சில பேர் பேசுவாங்க, சில பேர் வந்து யாரையும் கண்டுக்காமல் அவங்க மாதிரி நடந்துகிட்டு இருப்பாங்க. ஏன், எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு அவங்க மனசில் ஆழமான ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து தான் அவங்க வாழ்க்கையில் அவங்கள கவிழ்க்க போகிற கருத்து. அந்த நேரத்தில் தான் நம்மை நாம் கொஞ்சம் அடக்கி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஆண்டவர் எப்படிங்க ஆலோசனை கொடுப்பாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேத வசனத்தின் வழியாய் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அது நமக்கு புரியாத பட்சத்தில் நம்மை வழிநடத்துகிற ஊழியக்கார்ட்ட மனம் திறந்து கேட்கணும். அப்படி கேட்காம நம்மளா வந்து ஒரு மனசில் வச்சுக்கிட்டு ஒன்று வந்தோம்னா அது ஆசீர்வாதமாக இருக்கா. அந்த ஈவெண்ட் நடக்கும், ஊழியக்காரங்க வருவாங்க, ஆசீர்வதிப்பாங்க, ஜெபிப்பாங்க, 10 பேர் வருவாங்க, வாழ்த்துவாங்க, மொய் கவர் கொடுப்பாங்க, அது எல்லாமே நடக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அது கர்த்தரால் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அதுதான் வந்து நம்மளா முடிவெடுத்தது. அது தொடர்ந்து போகலை, ஒரு இடத்துல பிளாக் ஆகி நிற்கிது, அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிது, நினைச்ச மாதிரி போகலன்னா நம்மளா செஞ்சனால வந்த விளைவு. இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஞானமாக இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்போ தாவீது தேவனிடத்தில் கேட்ட மாதிரி நம்ம தேவனிடத்தில் இந்த மாதம் கேட்க போகிறோம். இதுக்கு பேர் காமனாக ஒரு பேர் இருக்குது, ஜெபம். என்னதுங்க? ஜெபம்னா எனக்கு இதை தாரும் என்று கேட்க போகிறது இல்லை, இதை நான் செய்யலாமா வேண்டாமா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா பெரும்பாலும் இப்போ என்ன ஜெபம்னா நமக்கு என் மைண்டில் என்ன வந்துடுச்சுன்னா, என் விருப்பத்தை கர்த்தர்ட்ட போய் சொல்கிறது. எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று சொல்லி நான் உபவாசம் இருப்பது, எனக்கு ஒரு கடன் பிரச்சனை மாறணும் நான் போய் உபவாசம் இருக்கணும், எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் போய் நான் உபவாசம் இருக்கிறேன். இதெல்லாம் சுயநலமான ஜெபங்கள். ஆண்டவர் அதை விரும்புறது இல்லை. அதுக்கு பதிலாக அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் நமக்கு சிறந்ததை தருவார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நம்ம புத்திக்கு எட்டாத உயரமானதை தருவார். கர்த்தர் இந்த மாதம் அப்படி தரப்போகிறார். நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவருடைய சித்தத்தை கேட்க போகிறோம். கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? போ அப்படிங்கிறார். போ, அதோட ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு, அவர்களை, யார? அந்த பெலிஸ்தியரை, உன் எதிரிகளை என்ன பண்ணுவேன்? உன் கையில ஒப்பு கொடுப்பேன், நீ தான் ஜெயிப்பேங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதம் ஜெபத்தின் மூலமாய் ஜெயம் பெறுகிற மாதம். ஒரு அல்லேலூயா. நான் சொல்ற ஜெபம் எந்த ஜெபம்?
எனக்கு வேணுங்கிற ஜெபம் இல்லை, உங்க சித்தம் என்னங்கிற ஜெபம். எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? இயேசு கிறிஸ்து தாங்க நமக்கு உதாரணம். நேற்று தான் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம தியானிச்சோம் அல்லவா? இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்ணாரு? ரத்த வேர்வை சிந்தி ஜெபிச்சார். அந்த ஜெபத்தில் எந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சாரு? பிதாவே, எனக்கு இது பிடிக்கல. ஏன்? இந்த அற்ப மனுஷன் கையில போய் அடி வாங்குறது எனக்கு பிடிக்கல. ஆகிலும் என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமே. இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உதாரணம். அவருக்கு உண்மையிலே பிடிக்கலதான். இயேசு கிறிஸ்துக்கு பிடிச்சிச்சா? முதல்ல பிடிச்சிச்சு எப்ப? இதோ புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் வருகிறேன்னு சொன்னாரே, அப்போ அவருக்கு பிடிச்சிச்சு. வந்து கொஞ்ச நாள்ல இந்த மனுஷனோட பழகிய நமத்தெல்லாம் பிடிக்காம போயிடுச்சு. பிடிக்காம போனோன்னே வேணாம்பாங்கிறார். வேணான்னு சொல்லாமல் எனக்கு பிடிக்கல, ஆனாலும் உங்கள் சித்தம் என்னவோ அதை செய்யுங்கன்னு. உடனே பிதாவும், அப்படியா தம்பி, நீ ஒரே பேரான குமாரன், பிடிக்கலன்னு சொல்லிட்ட, ஏதாவது மாற்றலாமா அப்படின்னு அவர் வேற ஒரு பிளான் போட்டாரா? இல்லை, ஏற்கனவே உள்ளதை தான் செஞ்சார். அது இயேசு கிறிஸ்து அரை நிர்வாணமாக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நேற்று ஒரு கிளிப்பிங் நான் பார்த்தேங்க, வேதனையாக இருந்துச்சு. ஒரு சன்னியாசிகிட்ட போய் ஒரு அம்மா ஜெப குறிப்பு வைக்குது. நீங்களும் நான் சொல்கிறது அப்படியே என்னைக்காச்சும் ஒரு நாள் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்க போகிறது தான் நான் சொல்கிறேன், ரைட்? அந்த அம்மா போய் அப்படியே மண்டிட்டு, ஒயிட் அண்ட் ஒயிட்டு சேரீ போட்டிருக்குது, ஒரு அடையாளத்தை நெத்தியில் போட்டுக்கிட்டு அந்த சன்னியாசிகிட்ட போய் மண்டிட்டு, ஐயா, இயேசுநாதர் எனக்காக தான் ஜீவன் கொடுத்தாருன்னு சொன்னாங்க, அதை நான் ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருந்தேன், இப்போ அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்க ஐயா அப்படின்னோடனே அவர் ரொம்ப மட்டமாக பேசுகிறாப்புல. கான்செப்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஏம்மா, ஒருத்தர் 2 பேர் வந்து இயேசுவை கைது பண்ண வந்தால் திருப்பி அடிச்சிருப்பாருமா, இந்த இயேசுநாதர் என்ன 100 பேர் வந்தோன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியலை, அதனால அவரை சிலுவையில் கொன்னுட்டாங்க. அது இல்லாமல் இயேசு வந்து ஒரு தூதன். அவர் சொல்கிறார், இயேசு யார்? ஒரு தூதன். பிதா வந்து அனுப்புனாரு, அந்த வேலையை விட்டுட்டு இவர் வேற வேண்டாத வேலை செஞ்சனால தான் அடிபட்டு செத்தாரு. அந்த ஆளை போய் தெய்வம்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க, நீனும் போய் கும்பிட்டு நாளை வீணாக்கிட்ட அப்படிங்கிறார். இப்போ நான் இதை குறித்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இது போல நிறைய கருத்துகள் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், புத்திஸ்ட்டு, உலகத்தில் இருக்கிற பல மதத்தினர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்தோ வாழ்க்கையை குறித்தோ, ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் யூடியூப்பில் நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி அவர் பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்து வந்து 12 வயசு வரைக்கும் அவர் என்ன செஞ்சார்னு பைபிளில் இருக்குது, அதுக்கப்புறம் 30 வயசில் என்ன செஞ்சார்னு இருக்குது, இந்த 12க்கும் 30க்கும் நடுப்பட்ட 18 வருஷம் என்ன செஞ்சார்னு பைபிளில் இல்லை. என்ன செஞ்சார்னா, இந்தியாவில் வந்து சித்தர்களிடத்தில் வித்தையை கற்றுக்கொண்டு காஷ்மீரிலே அவர் ஒரு இது தியானம் பண்ணுவாங்களே, அதுக்கு பேர் என்னது? ஆசிரமம் இல்லை, அப்படியே உட்காந்து கண்ணை மூடி இருப்பாங்களே, யோகம் செய்கிற சரியான வார்த்தை எனக்கு கிடைக்கல. ஓகே, இல்லைம்மா, ரொம்ப வருஷமாக அப்படியே முடிவெல்லாம் கண்ணை மூடி அப்படியே உட்காந்துருப்பாங்கள்ல, தவம், சரியான வார்த்தை. தவம் பண்ணாராம் இயேசு கிறிஸ்து. தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் போய் இங்கே கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம், எப்படி இந்தியாவில் இருக்கிற சித்தர்கள்ட்ட கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் போய் அங்கே செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் சிலுவையில் வந்து அப்படியே சாகிற மாதிரி நடித்தாராம். அவங்க சீஷர்கள் அவரை வந்து கப்பலில் ஏற்றி விட்டாங்களாம். அவர் என்ன பண்ணுறாராம், திருப்பி இந்தியாவுக்கே வந்து பல வருஷங்கள், பல 100 வருஷங்கள் குகையில் வாழ்ந்தாராம். அப்போது ஒரு அம்மா தண்ணி கொண்டு வந்துச்சான், அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம், பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களாம். அப்படியே நம்புற மாதிரி அந்த தம்பி பேசுகிறாப்புல யூடியூப்பில், யாரோ எவரோ தெரியல. அதான் இப்போ அதெல்லாம் வந்து நீங்களோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ பார்க்கும் பொழுது ஒருவேளை இருக்குமோ, நமக்கு தான் தெரியாமல் இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாதுன்னா ஒன்று செய்யணும். முதல்ல வேதத்தை நல்லா வாசித்து ஆண்டவரோட உறவில் பலப்படணும். ஒரு அல்லேலூயா. 2வது, கொஞ்சம் படித்தவங்களுக்கு ஒரு 10வது நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா போதும். 10வது படிச்சிருந்தீங்கன்னா விசுவாச தற்காப்பியல் அப்படின்னு புக்கு விற்கிது. என்ன விற்கிது? தற்காப்பு கலைனா ஒருத்தன் அடிக்க வரும்போது நம்ம தேக்கிறது, அதான் தற்காப்பு. விசுவாச தற்காப்புனா இப்படி மற்ற மதத்தினர் அல்லது கொள்கையினர் கருத்துக்களை வீசும் பொழுது அதை வேத வசனத்தை கொண்டு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு பைபிள் தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி இந்த வசனம் இதைத்தான் சொல்லுதுங்கிற விளக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். இல்லாட்டி அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, எல்லாம் அது கரெக்டாக தான் இருக்கும். அம்மா இல்லாமல் எப்படி இயேசு வந்தார், அது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு அங்கே ஒரு பாயிண்ட் வந்துடும். பிசாசு அதை வச்சு ஏமாத்தும். அப்போ நமக்கு தெரியணும், ஏன் வந்து அம்மாவை விட
மகனை நம்ம பிடிச்சிக்கிட்டு ஏசுநாதர் ஏசுநாதருங்கிறோம எதுக்கு சொல்கிறோம்? எதுக்கு நம்ம சபைக்கு வரோம்? எதுக்கு ஆராதிக்கிறோம்? இதெல்லாம் நமக்கு தெரிந்தால்தான் யாராவது நம்மை குழப்ப வரும் பொழுது நாம் உறுதியாக இருக்க முடியும். அதனால் படித்தவர்கள் இது மாதிரி விசுவாச தற்காப்பியல் புக்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு உங்களை ஒரு சகோதரனாக நான் கேட்டுக்கொள்கிறேன், அந்த புக்கை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த கவரை எனக்கு அனுப்பி விடுங்க. இதை நான் படிக்கலாமான்னு தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில ஆத்தர் தவறானவங்க. நான் தெரிஞ்சிச்சுன்னா இல்லை இது வேணாம் பதர், அப்போ இன்னொரு புக்கை நீங்கள் வாங்கிக்கிங்க. வாங்கி அதை படித்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வேத அறிவுக்கு இன்னும் மெருகேற்றி கொள்ளுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிளை நல்லா படிச்சிருக்கணும். ஒரு அல்லேலூயா. இப்போ இஸ்லாமியரும் இந்த சன்னியாசியும் அன்னைக்கு கேட்குறாங்க, மா இயேசு இனி எங்கேயாவது நான் தான் தெய்வம்னு சொன்னாரா? அவர் தேவகுமாரன் தானே சொன்னார், தேவன்னு சொன்னாரா அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுது, சும்மா அப்படின்னா சர்ச்சில் அலேலுயா அலேலுயான்னு கத்திட்டு போகிற மாதிரி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஆமாங்கய்யா ஆமாம் சொல்லவே இல்லைன்னு இன்னமும் இந்த அம்மா பெரிய பிஹெச்டி வாங்கின மாதிரியும் அவர் 10 பிஹெச்டி வாங்கின மாதிரியும் அவர் ஒன்று பேச இந்த அம்மா தலையாட்ட இதை பலவீனமானவன் இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன ஆவான்? இப்படிலாம் இருக்கும் போலக்கு நமக்கு தான் தெரியலை. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் போய் சபைக்கு போயிருக்கான். இந்த பாருங்க, அந்த சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடனே வாங்க பிரதர் அவனை பாட்டு பாட சொல்லி ஆட்டம் பாட சொல்லி அவனை ஒரு பிரதராக உருவாக்கிட்டாங்க. உடனே கொஞ்ச நாள் கழித்து அந்த சபையில் உள்ளவங்களுக்கும் அவனுக்கு ஒரு தகராறு. உடனே வெளியில் போயிட்டு சபைக்கு விரோதமாக பேசிக்கொண்டு அலைகிறான். அவனுக்கு அந்த பேச்சு திறமை இருக்குது. அதாவது பேச்சு என்பது ஒரு கலை, உங்களுக்கு தெரியும்ல. அரசியல்லையே யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய ஓட்டு விழுது. பேசுறத நம்புற கூட்டம் தான் உலகம் முழுக்க இருக்குது. அமெரிக்கா பார்லிமெண்ட்டில் கூட அதிபர் தேர்தலுக்கு முதல் வாரம் என்ன நடத்துவாங்கன்னா, தங்கள் கருத்துக்களை அந்த 2 பேரும் சொல்லணும். யார்? இந்த கட்சிக்காரங்களும் அந்த கட்சிக்காரங்களும் கருத்துக்களை சொல்லணும். கருத்துக்களை சொல்லும் பொழுது அந்த எதிர்ப்பு மக்கள் கேள்வி கேட்பாங்க. யார் இவங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 99% ஓட்டு விழுவோம். இதுதான் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்குது, வல்லரசு நாட்டில். நம்ம இந்தியாவில் அப்படி ஒரு இடத்துல பேசல, அவங்க ஊராக போய் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி என்ன பண்ணிடுறாங்க, ஓட்டு வாங்குறாங்க. இப்போ சமீபத்தில் அடுத்த ஒரு கிளிப் போட்டிருக்காங்க. சீமான் அவர்களை விட சிறப்பாக பேசும் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அந்த பெண் பேசுறதை போட்டாங்க. இந்த பொண்ணு இதில் ஹிட்டும் ஆகலாம், இல்லை சீமானே என்ன பண்ணலாம், எனக்கு மேலே பொரியான்னு தட்டி கீழே உட்கார வைக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம், அது அரசியல். அப்போ இந்த உலகம் யாரை உடனே பல மில்லியன் வியூஸ் கொடுத்து உடனே போய் உத்து பார்க்குதுன்னா, இது யார் நல்லா பேசுனாங்க, நல்லா செஞ்சாங்க யார், அது வெளியிலேயே வராது. அதனால தான் செய்யவும் பேசவும் கொஞ்சம் கலந்து செஞ்சாதான் அது என்றைக்குமே சரியான விதத்தில் என்ன ஆகுது, ரீச் ஆகுது. நான் கடவுளுக்கு தெரிஞ்சா போதுன்னா கடவுள் மட்டும் பரிசு கொடுப்பாரு. இந்த உலகம் அதை என்ன பண்ணாது, ஏற்றுக்காது, அதை நினைக்கவும் நினைக்காது. அதனால இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, வேதத்தை நீங்கள் நன்றாக இந்த மாதம் கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நீங்கள் பெலிஸ்தியரை தாவீது ஜெயிச்ச மாதிரி நீங்க ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒரு 2 நிமிஷத்தோட முடிக்கிறேன். நமக்கு பெலிஸ்தியர் யார்? பழைய ஏற்பாட்டில் எதிரிகள் இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம சர்ச்சில் அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, வானத்தின் மேலே பூமியின் கீழே பிசாசை தவிர நமக்கு வேற எந்த எதிரியும் இல்லை. அப்ப நமக்கு பெலிஸ்தியர் யாரு? அதான் நமக்கு பெலிஸ்தியர் விழுந்து போன தூதர்கள். அல்லேலூயா. அவன் நேரடியாக ரெக்க வச்சுக்கிட்டு வரமாட்டான். அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு மனிதர்கள் ரூபத்தில் ஒரு நிறுவனத்தின் ரூபத்தில் உள்ள உங்கள் நிம்மதியை கெடுக்க, உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்க அவன் வருவான். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த பெலிஸ்தியன் முதல்ல யாருங்கிறத இந்த மாதம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அதான் சொல்லிட்டீங்களே பாஸ்டர் சாத்தான், இதை நாங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் யாரை பயன்படுத்துகிறான், எந்த சூழ்நிலையை பயன்படுத்துகிறான், எந்த நிறுவனத்தை பயன்படுத்துகிறான், எந்த மார்க்கெட்டிங்கை பயன்படுத்துகிறான், அப்படி நமக்கு எந்த ரூட்டில் ஆப்பு வருது அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த பெலிஸ்தியரோடு அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு பின்னாடி செயல்படுகிற ஆவிகளோடு நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த மாதம் ஜெயம் உண்டாகும். புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். மார்க் 3:27 ஆண்டவர் சொல்றாரு,
பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். அப்ப உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவனை நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும்? முந்தி கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் உங்களுக்குள்ள கிளியரான பிக்சர்ஸை போட்டுருவாரு, ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்துருவாரு. மகனே, இந்த காரியம் தான் உன்னை வீழ்த்தும்படியாய் வந்திருக்கிறது, மகளே இந்த காரியம் தான் உன்னை வீழ்த்தும்படியாய் வந்திருக்குன்னு கிளியர் பிக்சரை கொடுத்தோன்னே நீங்க நேரடியா ஜெபத்துல இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பிசாசின் கிரியைகளை கட்டுங்க. அந்த மனித தந்திரங்களை வடை கண்டுபிடிச்சு அதுக்கு விரோதமா நீங்க செயல்படுங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஜெபிப்பது முதல் நிலை, செயல்படுவது இரண்டாவது நிலை. இந்த வாக்குத்தத்தத்தை கூட பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? போ, அவர்களை உன் கையிலே நீ போனாதான் ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. நீ செயல்படாமல் நான் ஜெபித்து கொண்டு மாத்திரம் இருக்கிறேன் என்று சொன்னால் ஒப்பு கொடுக்கப்படிய முடியாது. இப்ப நம்ம செய்யறது மாம்சத்தில் செய்ய போறது இல்லை, இதுவும் ஆவியில தான் செய்ய போகிறோம். ஆனா டார்கெட் பண்ணி செய்ய போகிறோம். பொத்தாம் பொதுவா சாத்தானை கட்டுறேன், பிசாசை கட்டுறேன், இந்த மாதிரி ஜெபம் பண்றது போயில இந்த நிறுவனத்துக்கு பின்னாடி, இந்த லேடிக்கு பின்னாடி, இந்த ஜென்ஸுக்கு பின்னாடி, இந்த சூழ்நிலைக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற ஆவி, அது உங்க உடல் பலவீனமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிசினஸுக்கு விரோதமான காரியமா இருக்கலாம், மினிஸ்ட்ரிக்கு விரோதமான காரியம், அந்த ஏற சொல்லி இந்த கிராமத்தை, இந்த பட்டணத்தை, இந்த ஊரு, இந்த இடம், அதை பர்டிகுலர் பண்ணி அதுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற பெலிஸ்தியரின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நான் என்ன பண்றேன்? கட்டுகிறேன். ஃபர்ஸ்ட் பிரேயர் முடிஞ்சிருச்சு. ஜெபத்திலேயே நீங்க ஜெயம் பெற்றுட்டீங்க. ஜெயம் பெற்ற உடனே என்ன பண்ணா? சுதந்திரிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப கோர்ட்ல போய் என்ன பண்றாங்கன்னா, ஏன் இடத்துல இன்னொருத்தன் வந்து வேலி அடைச்சி வச்சுக்கிட்டு அவன் இடங்கிறான் அப்படின்னு நீங்க கேஸ் புக் பண்றீங்க, வக்கீல வச்சு வாதாடுறீங்க. கேஸ் உங்க பக்கம் ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சவனே என்ன பண்ணுவீங்க? ஒரு காப்பி வாங்கி குடிச்சு பஸ் ஏறி வந்துருமே அப்படிங்கிறீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அவன் வேலையை புடுங்கிட்டு நம்ம வேலையை அடைப்போம். ஒரு அல்லேலூயா. இது ஏன் இடங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? நிலைநாட்டுவோம். முதல்ல ஜெபம், ரெண்டாவது கிரியை. இந்த கிரியை ஜெபத்துக்கு பின்பதாக, ஜெபமாக இருந்தாலும் கிரியை இருந்தாலும் ஆவியில செய்யணும். அதை இந்த சண்டே ஆண்டவர் சித்தமாக தான் நான் பேசுகிறேன். எப்படி ஆவியில நம்ம ஜெபிக்கிறது, எப்படி ஆவியில நம்ம சுதந்திரிக்கிறது, மாம்சத்தில் அல்ல, ஆவியில தான். அதான் புதிய ஏற்பாடு. அது ஆவியில செய்கிறது எப்படிங்கிறது சண்டே நம்ம பார்ப்போம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, விசுவாச தற்காப்பியல், அதை கொஞ்சம் சீரியஸாக எடுங்க. இந்த கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் இருக்கிறார்கள். நம்ம கிறிஸ்தவ பாஸ்டர்களே தேவையில்லாதெல்லாம் பேசி பிரச்சனையை உண்டு. நேற்று ஒரு தம்பியை பார்க்குறேன், ஒரு 2 வாரமாக பால் தினனுக்கு விரோதமாகவே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசியில் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படிங்கிறார். அப்போ நீ ஏன் செய்கிற? சரி, அந்த ஆள் தப்பு செஞ்சுட்டு போனால் அவர் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு போகிறாரு, இல்லை கவர்மெண்ட்டு ஏதோ அவருக்கு விரோதமாக பண்ணிட்டு போட்டோம். நீயே காட்டி கொடுத்து எச்சியை துப்புற, மல்லாக்கப்படுத்தி எச்சியை துப்புனா எங்கே விழுவோம்? நம்ம மேலே. நானும் ஒரு கிறிஸ்தவனா எச்சி துப்புனா உன் மேலே தான் விழுவும்னா கிறிஸ்தவத்தின் மேலே தான் எச்சி விழுவோம். இந்த மாதிரி அறிவீனமான நிறைய பேர் இந்த மொபைல் டேட்டா கையில் கிடைச்சிருச்சு, ஒரு மொபைல் ஃபோன் கிடைச்சிருச்சு, வீடியோ எடுத்து போடலாம், ஆடியோ பேசி போடலான்னு அவங்க தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற காரியத்தை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் விசுவாசிக்கிறது எது என்பது நமக்கு சரியாக புரியவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பைத்தியக்காரன் பேசுறதுல நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கை வீணாகிவிடும். எனவே விழித்துக் கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எழுந்து நின்று தேவனுடைய பந்திக்குள் நாம் கடந்து செல்வோம்.